சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே சாய்பாபாவுடைய ரியல் மிராக்கிள் ஸ்டோரிஸை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீக் நவீன் பகவான்ஜி தேசாய் அவரை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான். ஸோ கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டாக கூட்டு பிரார்த்தனை இருக்கும், கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இந்த 29th வந்து அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இப்போ நம்ம வந்து பாபாவுடைய லீலாக்குள்ளே போகலாம். நவீன் பகவான்ஜி தேசாய் இவருக்கு வந்து பாபா சமாதி மந்திரில் வந்து கார்டன் பின்னாடி தண்ணி வந்து ஊற்றிட்டுருக்க மாதிரி, செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்க மாதிரி பாபா வந்து காட்சி கொடுத்துருப்பாரு இல்லையா? அதோடு நம்ம வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இவர் வந்து நவீன் பகவான்ஜி தேசாய் வந்து அடிக்கடி ஷீரடிக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு பாபாவை போய் பார்த்துட்டு வந்துட்டுருப்பாரு. அப்போ போகும்போது ஒரு வாட்டி அவங்க அம்மா கூட போயிட்டுருப்பாரு. போயிட்டு அங்கே வந்து சாத்தியவாடையில் தான் தங்கியிருப்பார். கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்கியிருப்பார். அங்கே போயிட்டு தங்கிட்டு பாபாவை போய் தர்ஷன் பண்ணிவிட்டு ரிட்டன் வருவார். மறுபடியும் ரிட்டன் வந்து ரூமில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அவங்க அம்மா கூட. அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் வாசலில் ஒரு கருப்பு கலரில் குண்டாக அழகாக ஒரு நாய் இருக்கும். இவரை பார்த்த உடனே இவர் கூட என்னமோ ரொம்ப அழகாக பழகுன மாதிரி வால் ஆட்டிக்கிட்டு அப்படியே ஒரு வெல்கமிங்காக நிற்கும். அந்த வாசல்லையே, இந்த ரூம் வாசல்லையே நிற்கும். இவருக்கு அந்த நாயை பார்க்கும் போதே இவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், திறப்பார். கதவு திறந்துட்டு இவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டாக் என்ன பண்ணிடும்னா ஒரு ரூம்குள்ளே போயிட்டு பெட்டு மேலே போய் உட்காந்துக்கும். இவரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பார். எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அந்த டாகை. இவரும் என்ன பண்ணுவார், போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும் போது இவருக்கு தோணும். அப்போ தான் ஏன்னா இவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷீரடிக்கு போனோன்னா இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அவருக்கு மைண்டில் வந்துடும். இவருக்கு மைண்டில் வந்ததுக்கப்புறம் எழுந்து கிளம்புவார். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் பாபாவை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. சரி, இவர் வந்து என்ன பண்ணுவார்னா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாரு. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். இவர் கிளம்புறதுக்கு ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே அந்த டாக் என்ன பண்ணணும்னா இவருக்காக வெளியே போய் நின்றுக்கும். இவர் கூடவே இவர் வெளியே போவார் கதவை லாக் பண்ணிவிட்டு. இவர் என்னென்ன பொருள்லாம் இவர் வாங்கணும்னு நினைக்கிறாரோ கரெக்டாக அந்த டாக் வந்து எந்த கடையில் அந்த பொருள் இருக்கோ அந்த கடைவாசல்லாம் போய் நிற்கும். இவரும் அங்கே போயிட்டு வாங்குவார். ஆனால் எது பெஸ்ட்டாக கிடைக்குமோ அந்த கடைவாசல்லாம் போய் நிற்கும். இவரும் எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துடுவார். ஒவ்வொரு கடையிலையும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவார். அழகாக அந்த டாக் போய் கைட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரோம். இவர் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு மறுபடியும் ரூமுக்கு ரிட்டன் ஆவார். இவர் கூடவே இந்த டாக் மறுபடியுமே வரும் அந்த டாகை. அப்போ வந்து அவங்க அம்மா அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா தர்ஷன்லாம் முடிச்சுட்டு பாபாவெல்லாம் பார்த்துட்டு இவருக்காக மீல்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவர் வந்ததுக்கப்புறம் போய் கை கழுவிட்டு வாப்பா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரும் என்ன பண்ணுவார், போயிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே அந்த டாக் மறுபடியும் போய் பெட்டில் உட்காந்துருக்கும். அவங்க அம்மாவும் துரத்த மாட்டாங்க, சைலண்ட்டாக விட்டுருவாங்க. இவருக்கு சாப்பாடு பரிமாறும் போது அந்த டாகுக்கும் அவங்க வந்து இன்னும் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வந்து கொஞ்சமாக அந்த டாகுக்கும் எடுத்து வைப்பாங்க. அதுவும் அழகாக என்ன பண்ணுவோன்னா இவர் நவீன் பக்கத்துலேயே வந்து உட்காந்து அழகாக சாப்பிட்டு மறுபடியும் போய் பெட்டில் உட்காந்துக்கும். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளோ அழகாக நம்மக்கிட்ட பழகுன மாதிரி அந்த டாக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நவீன் தேசாய்க்கு புரியும், பாபா தான் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி டாக் உருவத்தில் நம்மக்கிட்ட வந்து கைட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அந்த டாகுக்கு எப்படி தெரியும், இவர் லிஸ்ட்டு போட்டது எல்லாமே வந்து ஒவ்வொரு கடையில் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய கடையில் அந்த வாசலில் போயிட்டு இதுவே போய் நிற்கும். அவர் அங்கே போய் வாங்கிட்டு வருவார். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு கூடவே ஃபஸ்ட் டைம் இவர் இப்போ இருந்தால் அந்த டாகை பார்க்குறாரு. அப்போ அந்த டாக் இவர் கூடவே இருக்குது, பழகுன மாதிரி இருக்குன்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வந்திருக்கிறது பாபா தான். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எதுவுமே டிஸ்டர்பே பண்ண மாட்டார். மறுபடியும் பெட்டில் போய் உட்காந்ததுக்கப்புறம் இவரும் சைலண்டாக இருப்பார். இவரும் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டைம் ஆகிடும், வெக்கேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். அப்போ வந்து அந்த டாக் கிட்ட சொல்வார் கண்ணை மூடிக்கிட்டு, பாபா நீங்கள் எனக்கு வந்து நல்லா கைட் பண்ணிங்க, என்னையும் எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க இங்கே வந்ததுக்கப்புறம். இப்போ நான் வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு பாபா. என்னை வந்து நல்லபடியாக வழி அனுப்பி வைங்க, எங்களை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து விடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே கண்ணை மூடி ப்ரே பண்ணுவாருங்க. அப்போ அந்த டாக் என்ன பண்ணுன்னா அழகாக என்ன பண்ணும், இறங்கி வெளியே போயிடும். இவர் மனசில் வேணுனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த டாக் வெளியே போயிடும். வெளியே போயிட்டு இவரும் என்ன பண்ணுவார், கதவை லாக் பண்ணுற அளவுக்கு இருக்கும், வெளியில் வாசல்லையே நிற்கும். லாக் பண்ணிட்டு திரும்பி பார்ப்பாரு, அந்த டாக் எங்கே போச்சுன்னே தெரியாது. அது எங்கேயும் போயிட்டுருக்கும். இவரும் சுற்றி முற்றியும் பார்ப்பாரு, எங்கே போயிடுச்சுனே தெரியாது, அது போயிட்டுருக்கும். இப்படி தான் ஆக்சுவலி பாபா நம்மக்கிட்ட வருவார். இப்போ நம்ம வந்து 9 வார கூட்டு பிரார்த்தனையில் இருக்கோம். நான் உங்ககிட்ட 9 வார கூட்டு பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எந்த விலங்குகளையும் நீங்கள் அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. உங்களால் முடிஞ்சால் ஃபீட் பண்ணுங்கள். பாபா ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நம்மக்கிட்ட நிற்பார். நம்ம சச்சரிதம்லேயே இருக்குது. அவர் வந்து சொல்வார், நாயாவோ பூனையாவோ பறவையாவோ நான் உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வார். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஜீவனையுமே அடித்து துன்புறுத்தாதீங்க. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பயமாக இருக்குன்னா அதை நீங்கள் கிட்ட போகாதீங்க, அதுவே போயிடும். போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து காக்கத்துக்கோ இல்லை எறும்புகளுக்கோ நீங்கள் தீனி கொடுங்க, அது சாப்பிடும். அது வழியாகவே பாபா வந்து சாப்பிடுவார். ஓகேவா? இதே மாதிரி தான் சச்சரிதமில் லக்ஷ்மிபாய் ஷிண்டேக்கு வந்து பாபா நாய் உருவத்தில் வந்து சாப்பிட்ருக்காரு. பாபா வந்து சொல்வார்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு எதனாச்சும் கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவங்க போயிட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க. பாபா அதை என்ன பண்ணுவாருன்னா ரொட்டி கொடுப்பாங்க. பாபா அதை என்ன பண்ணுவார், நாய்க்கு தூக்கி போட்டுருவார். அந்த நாய் சாப்பிடும் போது அவங்களுக்கு கோவம் வந்துடும் லக்ஷ்மிபாய் ஷிண்டேக்கு. அப்போ வந்து பாபா கிட்ட கேட்பாங்க, எதுக்கு பாபா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்காக தானே நான் கொண்டு வந்தேன், நாய்க்கே போடுறீங்களே கேட்கும் போது பாபா சொல்வார், அந்த உருவத்துலேயுமே நான் தான் இருக்கேன், எல்லா உருவத்துலேயும் நான் இருக்கிறத நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஷேம் ஆகிடும். அதில் இருந்து பாபா மகாசமாதி ஆகிற வரைக்குமே அவங்க எல்லா நாளுமே பாபாவுக்கு வந்து அந்த ரொட்டியும் பாலும் கொண்டு போய் கொடுப்பாங்க. பாபா சமாதி ஆனதுக்கப்புறமும் அவங்க கிட்ட தேடி வர நாய்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அதுக்கு வந்து ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுவாங்க. எந்த உயிரையுமே அவங்க அதுக்கப்புறம் பாபா சொன்னதுக்கப்புறம் துன்புறுத்தலை. அதனால தான் சொல்கிறேன், ஈவன் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், சிவன் கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, பாபா கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி, உள்ள நாய் அலோ பண்ணுவாங்க. ஷீரடிலையுமே நாய் இருக்கும். ஸோ நமக்கு கோவிலுக்குள்ளே வந்தால் தான் அது பாபா அப்படின்லாம் கிடையாது. உங்கள் வீடை தேடி ஒரு ஜீவன் வருதுனாலுமே அதுவுமே உங்களுக்கு பாபா தான். ஏன்னா பாபா சொல்வார், எல்லா டைமுமே உன்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா டைமுமே உன்னை கைட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ ஒரு ஜீவன் வழியாக உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை விசிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன்னு பாபா சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால உங்களை தேடி வர எந்த ஜீவனையுமே அடித்து துன்புறுத்தாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விலகிருங்க. அதனால இந்த 9 வார கூட்டு பிரார்த்தனை வரைக்கும் எதையுமே பண்ணாதீங்க, அதுக்கப்புறமும் பண்ணாதீங்க. சரியா? கம்மிங் தேர்ஸ்டே வந்து இன்னொரு சாய்லீலாவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான சாய்லீலாவில் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கலாம். ஒரு ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனை இன்றைக்கி திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னோ, கல்யாணம் ஆனவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாபா கிட்ட ஸ்பெஷலாக கூட்டு பிரார்த்தனை வச்சுக்குவோம். உங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய வேறு எதனாச்சும் ஒரு வேண்டுதல் இருந்தாலுமே அதை வந்து உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக பாபா கிட்ட வைங்க. அசைக்க முடியாத நம்பிக்கையோட பாபா கிட்ட வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ கண்ணை மூடி பாபா கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. சதா நிம்ப விரக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். ஜன்ம ஜன்மோ ஜன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.